ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஞ்சலின் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வையம்பட்டியில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க கிராண்டாக. அவங்க வந்து அஜய் திருதி முன்னிட்டு கேம் நடத்தியிருந்தாங்க. 20 இடத்துல டோக்கன் வச்சு 10 பேர்த்தை செலக்ட் பண்ணி கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த 10 பேர்த்துக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பிரதர், இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ண கிஃப்ட் தானே? நான் செலக்ட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் இவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிஃப்ட் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காயின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட கடை நேம் போட்டு லோகோ கொடுத்து பேக்லாம் கொடுத்துருக்காங்க. பிரதர், இப்போ உங்களோட சாட்டிஸ்ஃபைட் லெவல் எப்படி இருக்குது? எப்படி இருக்குன்னா ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபீலாக இருக்குது. ஹாப்பியாக ஃபீல் இருக்குது. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? கல்பாளையத்தன்பட்டிலேருந்து வராங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களே, நகையெல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஏஞ்சலின் ஜுவல்லர்ஸ் தான் கண்டிப்பாக வருவாங்க. நகையெல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஏஞ்சலின் ஜுவல்லர்ஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அச்சய தேதிக்கு இது கிஃப்டாக கொடுக்கலைங்க, உங்களுக்கு ராசியான ஒரு பொருளாக தான் கொடுத்துருக்காங்க. இது கிஃப்டாக நீங்கள் நினைக்காதீங்க, உங்களுக்கு வந்து இது ஒரு ராசியான பொருள் தான், சரிங்களா? இது வந்து சேரப்போகுது உங்களுக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா நகை சேரும். அதனால் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கான கிஃப்ட் என்னன்னு பார்ப்போம். அண்ணா, இப்போ எதுண்ணே கிஃப்டாக கொடுக்குறீங்க? இதில் எல்லாமே, இதில் எந்த சாமி பிடிச்சிருக்கோ அதை வந்து அவங்க எடுத்துக்கலாங்களா? ஓகே அண்ணா, உங்களுக்கு எந்த ஃபோட்டோண்ணா பிடிச்சிருக்கு? அந்த செகண்டாக இருக்குல்ல, அது செகண்டா. இது வந்து கிஃப்டாக கொடுக்குறீங்களாண்ணா? இது வந்து வெள்ளிங்களாண்ணா? சூப்பர்ண்ணா. அதோட சேர்த்து காயினும் கொடுக்குறீங்க. இது மாதிரி இப்போ 10 பேத்துக்குமே கொடுத்துருக்கீங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க வில்லேஜ் கோடீஸ்வரன் ஏஞ்சலின் ஜுவல்லர்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, பாய்.